வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து சின்ன சின்ன தொழிலை செஞ்சு பெருசாக எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனல் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ என்னன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நான் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னா, வீட்டிலேருந்தே டிஃபன் சென்டர் நம்ம வைக்கிறோம். வீட்டில் ஒரு சின்ன பிளேஸ் வெளியில் கிடைக்கிது அப்படின்னா நம்ம டிஃபன் சென்டர் கண்டிப்பாக வைக்கலாம். காலையில் ஈவினிங் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது மாதிரி நம்மளால் முடியுதுன்னா வீட்டிலேருந்தே செஞ்சு வெளியில் ஒரு சின்ன எப்படி சொல்கிறது சிற்றுண்டி கடை அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி சின்னதாக வச்சு இருக்கிற பிளேஸில் ஒரு சின்ன டேபிள் ஒரு 4 சேர் போட்டு அழகாக சேல்ஸ் பண்ணலாம். அதில் நல்ல லாபம் கிடைக்கும். இதுக்குன்னு நம்ம வந்து கடை வச்சுக்கிட்டு வெளியில் எடுத்துகிட்டு அலையணும்னு தேவையில்லை. நீங்கள் சின்னதாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் லாபம் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் மேன்மேலும் நிறைய உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் எப்படி நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணால் எப்படி சேல்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. தரமாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். அதுக்குன்னு சமைச்சோம் இதை தூக்கி போட்டோம் அப்படின்ட்டு ஏதோ செய்யணுங்கிற பேருக்கு கடமைக்கு செய்யாமல் நம்ம நல்ல ஒரு ஃபுட்டை வந்து நல்லா தரமாகவும் டேஸ்ட்டாகவும் மற்றவங்க மறுநாள் ஆர்வமாக வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம டிஃபனை வந்து ரெடி பண்ணி சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர் அவங்களே வீட்டுக்கு தேடி வந்து எனக்கு இந்த சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேன்மேலும் நம்ம வெளியில் ஆர்டர் பண்ண ஃபுட்டெலாம் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து தரமான உணவை மற்றவங்களும் நம்ம கொடுக்கணும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். இது நான் போய் காய்ச்சிக்கும் சொல்லலை. இது நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வீட்டிலேயே சின்ன சின்ன கடை வச்சு வெளிலலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரியே பண்ணலாம். வெளில உங்களால் முடியும் ஒரு தள்ளு வண்டி வச்சு நம்ம வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துக்கொண்டு போய் நம்ம ஃபுட்டை டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னா அந்த இதையும் நம்ம கண்டிப்பாக செய்யலாம். நான் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப நீங்கள் காசு செலவு பண்ணுறதில்ல. ரேஷன் பொருள் கிடைக்கிது பார்த்தீங்களா, அரிசி, அதை வச்சு நம்ம உளுந்து வச்சு ரெடி பண்ண போகிறோம். பேருக்கு அடித்தா மூஞ்சி உடையிற மாதிரிலாம் இட்லி சுடக்கூடாது. சுட்டால் நல்லா பூ போல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. அதே போல் புளிப்பு தன்மையாகவும் இல்லாமல் புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஓவராக புளிச்ச இட்லி தோசையும் வைக்காமல் மற்றவங்களுக்கு கொஞ்சமாக மாவு நம்ம அரைச்சி கொடுத்தாலும் ஒரு 4 தோசை தான் வருது அப்படின்னாலும் தரமாக கொடுக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்ட கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வருமானம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது தான் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சோசியல் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஏரியாவும் போயிட்டு அவங்களாவே புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்ஸில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அவங்களே அந்த கடையில் பேசி ஒரு அந்த பிளேஸ்லாம் என்னென்ன பொருள் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சூப்பர் மால் இந்த மாதிரி போயிட்டு அவங்களே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்து வீடியோவும் பண்ணுறாங்க, பப்ளிக் பண்ணுறாங்க. அதோட நமக்கு வந்து ப்ரொமோஷனும் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு கஸ்டமர் கிடைச்சாங்கன்னா அவங்ககிட்ட நமக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி அந்த தொழிலையும் இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சால் அவங்களால முடியும், நான் போயிட்டு கடையாக போயிட்டு நம்ம ப்ரொமோஷன் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு கண்டிப்பாக நடக்கும். எப்படின்னா நம்ம தொடர்ந்து அந்த வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 4-5 மாத காலம்குள்ளேயே உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். அவங்கள்ட்டேருந்தும் கிடைக்கும். சோசியல் மீடியாலையும் மானிட்டேஷன் கிடைச்சி நம்ம ஏர்ன் பண்ணலாம். இந்த டிப்பையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சமையலுக்கு செய்கிற மிளகாத்தூள். நான் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூளை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தரமாக நல்லா காய வச்சு நல்லா வீட்டில் அரைச்சி நம்ம எப்படி சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தரமாக காய வச்சு அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கிலோ 1 கிலோ அளவுக்கு வாங்கி நல்லா நீங்கள் பாக்கெட் போட்டு நம்ம அளக்கிற மிஷின் சின்ன மிஷின்லாம் விற்கிது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக பாக்கெட் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கடையில் கொடுத்து ஃபஸ்ட்டு வியாபாரம் பண்ணுங்கள். 10 பாக்கெட் கொடுங்க, 20 பாக்கெட் கொடுங்க. கொடுத்துட்டு அவங்க சேல்ஸ் பண்ணி நல்லா வியாபாரம் போகுது, நல்லா இருக்குது உங்கள் மசாலா அப்படின்னா நிறைய பேர் மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த கடையிலேருந்தே உங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இன்னும் தேவைப்படுது குழம்பு மசாலா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் நிறைய லாபம் கிடைக்கும். அந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். என்னென்னா மிளகா பொடியோ சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட்டு என்னென்னா இட்லி பொடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இட்லி பொடியை வந்து நம்ம நார்மலாக வீட்டுக்கு அரைப்போம் இல்லையா, அது மாதிரி நிறைய இட்லி பொடி நிறைய வகை இருக்குது. கடலை பருப்பில் செய்வாங்க. அதே போல் கருவேப்பிலையில் செய்வாங்க. நார்மலாக உளுந்துலேயே தனியாக அது ஒரு கருப்பு கலராக இருக்கும் அந்த பொடி. அந்த மாதிரி செஞ்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பொடி வகைகளே நிறையா இருக்குது. அதே போல் துவரம் பருப்புலேயே பொடி இப்போலாம் வருது. அது மாதிரி டிசைனாக சொல்கிறதுக்கு வெரைட்டியாக அப்படி சொல்லலாம். வெரைட்டியாக நீங்கள் பொடி செஞ்சு கடையில் பாக்கெட் போட்டு சின்ன பாக்கெட் அதுக்குன்னு இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்டாப்லர் போடுற மாதிரி டிசைனிங்காக கட் பண்ணுற மாதிரி நிறைய மிஷின் இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம பேக்கெட் போட்டு நம்ம அளவு நம்ம வந்து மிஷின் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எடையை போட்டு 100, 200, அரை கிலோ, 1/4 கிலோ இப்படி நம்ம பின் பண்ணி நம்ம அதையே நம்ம கடைகளில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ஓனாக வச்சு கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நம்மள்ட்ட கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. அதை நீங்கள் கடை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டினியூவாகவே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம், சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம போய்ட்டு கடை கொடுக்கலாம். தீர்ந்து போன பிறகு நம்ம காண்டாக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம காண்டாக்ட் நம்பரை கொடுத்தணும். இப்போ முடிஞ்சால் விசிட்டிங் கார்டு போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா வருமானம் கிடைக்கும்.
அப்படி இல்லையா மசாலா ஐட்டம் மட்டுமே நிறைய மசாலா ஐட்டம் இருக்குது பாருங்கள், குழம்புக்கு போடுற மசாலா ஐட்டம். அதுவே இப்போ வந்து நிறைய பேர் பேக்கிங் பண்ணி வீட்டிலேயே ஓனாக தயார் பண்ணி பேக்கிங் பண்ணி அதையே ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. சோசியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணி அந்த வீடியோ போடுறாங்க. ஏன்னா மசாலா நேரத்தில் கிடைக்குது, அவங்க காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி அதுவுமே ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கூட நம்ம வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்மளே தயார் பண்ணி பாக்கெட் போட்டு உங்களுடைய பேர் அடித்து நீங்கள் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம். அதுவும் நல்ல லாபம் கிடைக்கிது. இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்காகவே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சில பொருட்களை வந்து மொத்தமாக வாங்கி சில்லறையாக பாக்கெட் போட்டு விற்பனை பண்ணுறாங்க. மொத்தமாக வாங்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கினாலும், நீங்கள் சில்லறையாக பண்ணும்போது நீங்கள் கம்மியாக கொடுத்து வாங்கினாலும் லாபம் தான், அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் நம்ம வந்து சில்லறையாக பாக்கெட் போட்டு விற்கும்போது நல்லதுக்கு லாபம் கிடைக்கும். அது எந்த பொருள்னு உங்களுக்கே தெரியும். சின்ன சின்ன பாக்கெட் போட்டு என்னென்ன சேல்ஸ் பண்ணுறாங்க வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதுதான் அப்படின்ட்டு சொல்லக்கூட தேவை கிடையாது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். கடலைப்பருப்பு, இந்த சாதாரண குழம்பு தாளிக்கிற ஐட்டங்கள், அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது நொறுக்கு தீனி, அந்த மாதிரி ஐட்டம், இந்த பொடி வகைகள், அதே போல் நிறைய காரமான உணவுகள், ஊறுகாய், இது மாதிரிலாம் போட்டு நம்ம சிற்றுண்டி, இது மாதிரி சிற்றுண்டி கடை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா. அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சில்லறை வியாபாரமாக பண்ணால் கூட அது கூட லாபம் கிடைக்கும். அது நிறையவே லாபம் கிடைக்கும், நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வடகம், கலர் வத்தை அதெல்லாம் வாங்கி நம்ம வந்து பொரித்து சாப்பிடுவோம். அதை என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு பாக்கெட் 10 ரூபான்னு சொல்கிறாங்க, அது உள்ள 10, 12 இந்த அளவுக்கு தான் பீஸே கிடக்கு. அப்போ நீங்கள் அது எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க? ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாங்களே, அது எப்படி ஒரு 30 பாக்கெட்டாவது போடலாம். அவங்க சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கினா அது 30 பாக்கெட் அளவுக்கு சின்னதாக போடலாம். அதை நார்மலாக 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதை பொரிச்சு பாக்கெட் போட்டோம்னா அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அது அவ்வளோ ஒரு லாபம் கிடைக்கிது. இப்போ நம்ம வெளியில் போகிறோம், சென்னை, தஞ்சாவூர் இப்படி போகிறோன்னா அதை ஒரு பையில் வச்சுட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. பஸ்லேயும் சேல்ஸ் பண்ணுறாங்க, வெளியிலையும் கொண்டு வந்து விற்கிறாங்க. அதை நிறைய பேர் வாங்குறாங்க. பச்சை குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா அதை தான் ஆர்வமாக வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளோ லாபம் அதில், அதை நம்ம செய்யலாமே. 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கினாலே அவ்வளோ லாபம் கிடைக்கும். அந்த டிப்பிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடகம், வத்தல் இதெல்லாம் போட்டு பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பிங் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். துணி நகைகள் அப்படின்னு ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பொம்பளைங்கனாலே ட்ரெஸ்ஸுக்கும் முக்கியத்துவம், அதே போல் நகைகள் போடுவாங்க இல்லையா, அதுக்கும் முக்கியத்துவம் அதிகம் யார் கொடுப்பா அப்படின்னா பெண்கள் மட்டும்தான். அதை வாங்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்கள்ட்ட எவ்வளோ தான் பவுனில் நகை வச்சுருந்தாலும் நம்ம வந்து சும்மா கவரிங்கில் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளே ஆர்வமாக இருப்போம். நானே அப்படி வாங்குவேன். ஏன்னா டிசைன் முடிச்சிச்சுன்னா கவரிங்லேயே வாங்கி வச்சு பவுனே இருந்தாலும் அதுபோல் தான் ட்ரெஸ்ஸுக்கும் நகைகளுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி பிஸ்னஸை நம்ம வீட்டிலேருந்தே பண்ணலாம். வெளியில் போக முடியும், என்னால் வெளியிலலாம் போயிட்டு ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு நல்லா சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய லாபம் கிடைக்கும். ஏன்னா நகைகள் சூப்பராக போகும், அதுவும் ட்ரெஸ்ஸுங்கும் போது ஆடைகள்னாவே நல்லா போகும். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, ட்ரெண்டிங்காக என்ன போயிட்டு இருக்கு, ட்ரெண்டிங்காக எதை அதிகமாக வாங்குறாங்க மக்கள் அப்படின்ட்டு அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ட்ரெண்டிங்காக நல்லா போகிற ஒரு ஐட்டத்தை நம்ம எடுத்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அது இல்லாமல் பழைய காலத்தில் உள்ளதை இது அதுன்ட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு அதெல்லாம் நம்ம எடுத்து செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து லாபமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் உண்டு. அதனால் ட்ரெண்டிங்காக என்ன போகுது, எதுக்கு நல்லா மக்கள் வந்து ஆர்வம் காட்டுறாங்க, அதிகமாக எதை யூஸ் பண்ணுறாங்க, எதை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அது சம்மந்தமாக நிறைய நம்ம ரிலேட்டடாக போயிட்டு வாங்கி சேல்ஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணினா தான் லாபம் கிடைக்கும். இப்போ வந்து சோசியல் மீடியாலேயே எது கண்டென்ட் சூப்பராக போயிட்டுருக்கு, டைட்டில் எது வச்சு நல்லா போகும், தம்ப்நெயில் எப்படி அட்ராக்டிவாக வச்சு நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு பார்த்து தானே வைக்கிறோம். அதே போல் தான் இந்த நம்ம சேல்ஸ் பண்ணுற ஐட்டத்துலேயும் சரி, நல்லா ட்ரெண்டிங்காக எது போய்கிட்டு இருக்கோ அது சம்மந்தமாக வாங்கி பண்ணுங்கள். சூப்பராக சேல்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோட சேனல் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.